ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. அல்டிமேட்டோடைய அடுத்த சோஷியல் சீரியஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன டேஸ் அப்படி கேட்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு தினம் தான் ஓசோன் தினம். என்னைக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓசோன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசோன் நமக்கு தெரியும், நம்ம வளிமண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாயு. O3 தான் அதோடைய ஃபார்முலா. சரிங்களா? அதுக்குன்னு ஒரு தினம், ஏன்னா அது நம்ம பாதுகாக்கணும். ஓகேங்களா? அது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜு, ஏசி இதுலேருந்து போகக்கூடிய வாயுக்கள் ஓசோனை பாதிக்குது. உலக வெப்பமயம் அதல் இது எல்லாத்துக்குமே அது ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அதனால் அதுக்கு பாதுகாப்பதற்காக ஒரு தினம்னே கொண்டாடுறாங்க. அது என்ன தினம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சயின்ஸ் புக்கில் இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்து, இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் என்ன அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் த மேஜர் இம்போர்ட் ஐட்டம் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸோடைய சிலபஸ் எக்கனாமிக்ஸ் சிலபஸ் ரொம்ப ப்ரீஃபாக இருக்காது, ரொம்ப சிம்பிளிசிட்டியாக தான் இருக்குது சிலபஸில். அதில் ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏற்றுமதி இறக்குமதினா உங்களுக்கு ஏற்றுமதியில் எவ்வளோ FDI வருது அப்படி அதெல்லாம் டெக்னிக்கலாக ரொம்ப கேட்க மாட்டாங்க. சிம்பிளாக ஏற்றுமதி என்னெல்லாம் நம்ம இந்தியா செய்யுது, இறக்குமதி என்னெல்லாம் செய்கிறோம் அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ இங்கே எதை தான் முக்கிய இறக்குமதி பொருள்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏற்றுமதி பற்றி நான் பேசுகிறேன். இந்தியா என்ன பொருட்கள் தான் ஏற்றுமதி செய்கிறது அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட். அப்போ இந்தியா என்ன பொருள் தான் ஏற்றுமதி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இந்தியாங்கிறது விவசாயம் பேஸ் பண்ணி கண்ட்ரிங்கிறதுனால அக்ரிகல்ச்சர் தொடர்பான நிறைய ப்ராடக்ட்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? இது அல்லாமல் ஓகேங்களா, இந்தியாவில் இருந்து ஞாபகம் வச்சுக்கணும், இந்தியா வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குது. அதே நேரத்தில் இந்தியா அந்த கச்சா எண்ணெயை உற்பத்தி செஞ்சு வெளிநாடுகளுக்கு, பக்கத்துக்கு சின்ன சின்ன நாடுகளுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுது. பெட்ரோலிய பொருட்களா, பெட்ரோல், டீசல், ஒயிட் பெட்ரோல் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிகளுக்கெல்லாம் நம்ம தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? பியூரிஃபை பண்ணி. ஓகேங்களா? இது அல்லாமல் அப்புறம் மெயினாக கேரளாவில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனை பொருட்கள், இந்த ஏலக்காய், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இருக்கிறது சம்மந்தமாக நம்ம நிறைய பண்ணுறோம். அது இல்லாமல் டெக்ஸ்டைல்ஸ் அதிகமாக பண்ணுறோம். ஓகேங்களா? அது மெயினாக திருப்பூர் அங்கேருந்து டெக்ஸ்டைல்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம மெஜாரிட்டி ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள். அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம். அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டிலிருந்து அந்த கால் சென்டர் மூலமாக நம்மளுடைய சர்வீஸை நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம். இதெல்லாம் ஏற்றுமதி. அடுத்து இறக்குமதி. ஓகேங்களா? எதெல்லாம் சார் இறக்குமதி பண்ணுறோம்? ஓகேங்களா? மேஜர் இம்போர்ட் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? க்ரூட் ஆயில்னா பெட்ரோல் கிடையாது, கச்சா எண்ணெய். பெட்ரோலுடைய முந்தைய வடிவத்துக்கு பெயர் தான் கச்சா எண்ணெய் சொல்லுவாங்க. அந்த பேரலாக இவ்வளோ உயரம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 4 அடி 4.5 அடி உயரத்துக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டு இறக்குமதி பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எண்ணெய். ஓகேங்களா? அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய் யூஸ் அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஜராக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ். இது எல்லாமே நம்ம வெளிநாடுகள்ல இருந்து அதிகமாக இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள். இப்போ ஆப்ஷன் வச்சு நம்ம போகலாம். ஆப்ஷன் வச்சு எது நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் சிமெண்ட் அதிகமாக முக்கிய இறக்குமதி பண்ணுறோமா? ஓரளவுக்கு பண்ணுறோம், ஆனால் அதிகமாக நம்ம உற்பத்தியே பண்ணுறோம் இது கிடையாது. ஆபரணங்கள் சார் நீங்கள் தான் சொன்னீங்க கோல்டுன்னு சொல்லிட்டு. கோல்டு தான்ப்பா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், ஆபரணங்கள் நம்ம இம்போர்ட் பண்ண கிடையாது. இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கோல்டுனா அந்த தங்க பிஸ்கட்டாக நம்ம கோல்டு ஒரு காயினாவோ நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கிடுவோம். அதை நம்ம ஊரில் தான் அதிகமான ஜுவல்லரிஸை தான் உருவாக்குறாங்க இந்த கோல்டு. அதனால ஜுவல்லரிஸ் நம்ம தான் செஞ்சுக்கிறோம், கோல்டு தான் இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்து தேயிலை தான் நம்ம ஊரில் எக்கச்சக்கமாக நம்ம ஊரில் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, அப்போ பெட்ரோலியம் அதுதான் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது தான் இங்கே பெட்ரோலியம் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஆப்ஷனை வச்சு இந்த கொஸ்டின்ஸ் நம்ம அடிக்கிறோம். ஓகேங்களா? க்ரூட் ஆயில் தான் வெளிநாட்டிலிருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ இப்படி இந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால பொருளாதாரத்திற்கு ஆபத்தா அப்படின்னா ஆபத்து தான். ஓகேங்களா? இந்திய ரூபாய்க்கு நிகரான டாலரின் மதிப்பு என்ன ஆகும்னா ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அப்ரிசியேஷன் ஆஃப் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிப்ரிசியேஷன் ஆஃப் இந்தியன் ருபி வரைக்கும் சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ண நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டாலருடைய மதிப்பு வெளிநாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ரூபாய் போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ரூபாயோடைய மதிப்பு கம்மியாகும், டாலருடைய மதிப்பு அதிகமாகும். இதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம நிறைய நாடுகள், நம்மளுடைய நட்புறவு கொள்ளக்கூடிய நாடுகள்கிட்ட நம்ம அதிகமாக டாலரில் ட்ரேடு பண்ணாமல் நம்மளுடைய இந்திய ரூபாயிலே ட்ரேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈராக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட ரீசெண்டாக ஓகே நிறைய அக்ரிமெண்ட் தான் போட்டோம். ரஷ்யா கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய அக்ரிமெண்ட்ஸில் டாலரில் இல்லாமல் இந்தியாவுடைய ரூபாயிலே நம்ம பொருட்களை கொடுத்து வாங்கிக்கிறோம். ஏன்னா க்ரூட் ஆயிலாக வாங்குற மாதிரி பிளான் பண்ணுறோம். இதெல்லாம் நல்ல ஒரு வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ரைட்டா? அப்போ ஆப்ஷன் டி இங்கே
அடுத்து இந்தியாவில் பட்டாசு உற்பத்தியின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, சார் இந்தியாவிலேயே கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஆப்ஷன் இருக்கக்கூடிய எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்தது. பட்டாசுங்களே நம்ம எல்லாரும் கண்ணை மூடிட்டு போட்டுருவோம். ரொம்ப தெரிஞ்ச இடம் தான் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படக்கூடிய சிவகாசி. ஓகே, என்ன சொல்லி அழைப்பாங்க? குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அப்படி சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்ற ஜவஹர்லால் நேரு அவர் தான் சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தாங்க. அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தது பட்டாசு. ஓகே, இப்போ சிவகாசியில் பட்டாசு மட்டும்தாங்க இருக்குதா? கிடையாது. ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அச்சு பதிப்பகம். ஓகே, நோட்டு பிரிண்ட் பண்றது, இது எல்லா விஷயத்தையும் சிவகாசியில பண்றாங்க. ஓகே, அச்சு பதிப்பகம். சரி சார், இது வந்து சிவகாசியில. ஓகே, மீதி எல்லாம் தமிழ்நாட்டில் என்ன? தமிழ்நாடுங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெல் கம்பெனி தமிழ்நாட்டில் எங்க இருக்கு? கேள்வி கேட்பாங்க. பெல் கம்பெனி தமிழ்நாட்டில் எங்க இருக்கு? திருச்சி, ராணிப்பேட்டையில இருக்கு. ஓகேங்களா, வேலூர் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டையில பெல் கம்பெனி இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் தெர்மல் எனர்ஜி இருக்கு. ஓகேங்களா, தெர்மல் எனர்ஜி அது கரண்ட் உற்பத்தி பண்ண, நிலக்கரி எரிச்சு உற்பத்தி பண்ணக்கூடியது. ஃபேமஸானது விஜயெல்லாம் ஷூட்டிங் போய் பெரிய பரபரப்பாக இருக்கும் நெய்வேலி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தா மேட்டூர், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ராமநாதபுரத்தில், அதுக்கப்புறம் வட சென்னையில் அத்திப்பட்டு அப்படின்னு ஒரு இடத்துல, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு. நியூக்ளியர் பவர் பிளான்ட் தமிழ்நாட்டில் ரெண்டு தான். ஒன்று கூடன்குளம். ஓகேங்களா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க கூடன்குளம். இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கல்பாக்கம். இந்த ரெண்டு இடத்துல தான் தமிழ்நாட்டுடைய நியூக்ளியர் எனர்ஜி. இது இல்லாமல் லெதர், தோல் ப்ராடக்ட்ஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி, இந்த வேலூர் பெல்ட் ஃபுல்லாமே தோல் தொழிற்சாலை. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கெமிக்கல். ஓகே, வேதியியல் தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, தூத்துக்குடி. இந்த ரெண்டு இடம் தான் வேதியியல் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே என்ன அப்படிப்பட்ட இந்தியா தமிழ்நாட்டில் கூடிய இண்டஸ்ட்ரி எல்லாமே ஜாரிட்டி ஒரு 2-3 மாவட்டத்துக்கும் நிறைய. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர், ஈரோடு எல்லாம் போனீங்கன்னா கரூர் எல்லாமே ஜவுளி சந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணுறோம். ஓகே, அப்போ பட்டாசு உற்பத்தினாலே அது சிவகாசி கண்ணை விட்டு போடுறோம். அடுத்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து அசஸ்மெண்ட் ரீசன் வைப்பாங்க. பாருங்க, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார். இது இங்கிலீஷ்ல வச்சா சூப்பரா இருக்கும் பாருங்க. The governor shall hold office during pleasure of president. இதுதான் கீவேர்ட். ஓகே, pleasure of president அப்படின்னு சொல்லுவாங்க. அது அழுத்தி சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பவுமே நம்மளுடைய பாலிட்டியில ஒரு சில பதவிகள் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அந்த பதவியை அவர் தான் நியமிப்பாரு. அந்த பதவியில் இருக்கிறவங்க யார் வந்து எவ்வளோ நேரம் இருக்கணுங்கிறது வந்து யார் நியமிச்சாங்களோ அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அது ஒரு சில பதவி தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரியான பதவி தான் இந்த பதவி, கவர்னர் பதவி. ஓகேங்களா, அப்போ கவர்னர் பதவி யார் நியமிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். நம்மளே பார்த்துருக்கோம். ஓகேங்களா, கவர்னர் அப்படிங்கிறது ஸ்டேட்டோடைய ஹெட் மாதிரி, ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கவர்னரை நியமிக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார், பிரசிடென்ட் தான் நியமிப்பார். ஓகேங்களா, அப்போ குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார். எஸ், கரெக்ட். மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். எஸ், இதுவும் கரெக்ட் தான். ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது சரியான விளக்கம். அப்போ ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் ஆகும். ஓகேங்களா, அப்போ ஆளுநரை பற்றி பார்க்கும்போது நமக்கு ஆர்டிகல்ஸ் முக்கியம். ஓகே, ஆஃபீஸ் ஆஃப் ஆளுநர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன ஆர்டிகல்னா ஆர்டிகல் 153. ஓகேங்களா, அடுத்து வந்து ஆளுநருடைய நிர்வாகத்தை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 154. ஆளுநருடைய அப்பாயின்மெண்ட், ஓகேங்களா, நியமிப்பது தொடர்பான இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆர்டிகல் 155. ஓகே, இது ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியமானது இது சம்பந்தமா. அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் கண்டிப்பா இருக்கணும். ஒரே ஆளுநர் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களை வகிக்கலாம், பதவி வகிக்கலாம், தாராளமாக வகிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இது நடந்திருக்குது. நிறைய மாநிலங்களில் 2 மாநிலத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதாவோட இறப்பு டைம்லாம் தமிழ்நாட்டுக்கு வித்யாசாகர் ராவ் தான் ஆளுநர், மகாராஷ்டிராவுக்கு வித்யாசாகர் ராவ் ஆளுநர். அதை விடுங்க, ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக புதுச்சேரிக்கு யார் தான் ஆளுநராக இருந்தாங்க, தெலுங்கானாவுக்கு யார் தான் ஆளுநராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தான் இருந்தாங்க. இப்போ 2 மாநிலம் 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கு, ஒரே நபர் ஆளுநராக இருக்கலாம். இப்படி சொல்லக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட் கேட்பாங்க. ஏதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 அதுதான் என்ன சொன்னது அப்படின்னா, ஒரு நபரை 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஆளுநராக மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7வது சட்ட திருத்தம் தான் வழிவகுத்து கொடுத்தது. ஓகேங்களா, முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். நிறைய ப்ரொவிஷன் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஆளுநர் தொடர்பாக இருந்ததானது. ஓகேங்களா, அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய இன்றைய ஆளுநர் யார் பார்த்துக்கோம், ஃபேமஸான ஒரு பர்சன் தான். ஓகேங்களா, நிறைய சர்ச்சைக்குள்ளப்பட்ட, நேற்று கூட நியூஸ் பார்க்கும்போது எதர்ச்சியாக ஒரு சர்ச்சை,
ஏதோ வந்து குலதெய்வங்களை வழிபடக்கூடாது, இப்படி குலதெய்வங்களை வழிபடுறதுனால தான் வந்து குலதெய்வம் ஓகேங்களா வழிபடுறதுனால இந்த கள்ளச்சாராயம் பழக்கம் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வந்து சமூக ஊடகங்கள்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஆளுநர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமிக்கக்கூடிய ஆளுநர்கள் எப்போது ஒரு சில நேரங்களில் சர்ச்சைக்கு உள்ளாகிறார்கள். ஓகே, RN ரவி ஓகே அவர் பேர். அடுத்து சட்ட மேலவையானது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவைக்கு மொத்தமாக எப்படி நம்ம பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ் இருக்குது, லோக்சபா ராஜ்யசபா இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் 2 ஹவுஸ் இருக்குது. என்னதான் MLA அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் ஓகே அந்த பதவி இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓகேங்களா. அடுத்து MLC அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி 2 இடத்துல 2 ஹவுசஸ் இருக்கும், பார்லிமெண்ட்லையும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் சரி. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஓகேங்களா. சட்டமன்றம், சட்ட மேலவை அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 ஹவுஸும் எல்லா மாநிலத்திலும் கிடையாது, மொத்தம் 6 மாநிலங்கள்ல தான் இருக்குது ஓகேங்களா. அதான் கவுன்சில் இது ரொம்ப முக்கியமான ஃபேக்சுவல் பாயிண்ட். தமிழ்நாட்டில் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள்ல வெறும் 6 மாநிலங்களில் மட்டும்தான் இந்த சட்டமேலவை சட்டமன்றம்ங்கிற அமைப்பு இருக்குது. அது என்ன மாநிலம் தான் அப்படின்னா அதை நம்ம மேப் வச்சு படித்தா ரொம்பவே சுலபமாக இருக்கும். இல்லைங்க சொல்லித்தரேன், மேப் வச்சு படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. பாருங்க, ஒரு ராஜ்யக்கு நான் மேப் வழியை பார்க்கும்போது சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாமே கவர் ஆகும். பாருங்க இப்படிதான் மேப், இங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டும் கவர் ஆயிரும். என்ன சார் ஸ்டேட்டு? கோவா வராதுப்பா ஓகேவா. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா 4 ஸ்டேட் இங்கேயே போச்சா, 4 வந்துடுச்சு, மொத்தம் 6 சொன்னேன். அடுத்து 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு ஹிந்தி பெல்ட் ஸ்டேட், பெரிய ஸ்டேட் உத்தரப்பிரதேசம், பீகார் ஓகே முடிஞ்சு போச்சு. இது 2ஐயும் வச்சோம்னா மொத்தம் 2 6 மாநிலங்கள் தான் சட்டமன்றம் சட்ட மேலவை சொல்லிட்டு 2 அவை கொண்ட மாநிலம். தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அபாலிஷ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. புரியுதா? அப்போ 6 மாநிலங்களில் சட்டம் என்ன சார் சட்ட மேலவை? MLA மாதிரி MLC அவ்வளோதான் ஓகே. அவங்க எப்படி சார் தேர்ந்தெடுப்பாங்க? அதை பார்க்கக்கூடிய நம்ம கொஸ்டின் பார்த்துருவோம். அவங்களுடைய பதவி காலம் கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் MLA ஆனாங்கன்னா, ஒருத்தர் சொல்லக்கூடாது, ஒருத்தர் MLA ஆனாங்கன்னா என்னது, அவருக்கு 5 வருஷம். MP ஆனாங்கன்னா 5 வருஷம் தான், MLA ஆனாலும் 5 வருஷம் தான். லோக்சபா MP ஆனா 5 வருஷம், ராஜ்யசபா MP ஆனா எத்தனை வருஷம்? எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, 6 வருஷம் ஓகேங்களா. பாருங்க, அப்போ ராஜ்யசபா தான் கூடுதலாக 1 வருஷம் இருக்கிறான், 6 வருஷம். அதே மாதிரி MLA-வை விட MLC-ஆக இருந்தால் 6 வருஷம் இருக்கிறான். MLC ஓகே, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து 6 வருஷம் இருக்கலாம் MLC-யா இருந்தாங்கன்னா. அதுதான் ஓகே, அங்கே தான் கேட்குறாங்க பதவி காலம் 6 வருடம். சரி சார், யாரெல்லாம் இவங்க நியமிக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை இப்படி பிரிச்சுக்குவாங்க. 1/12 ஃபர்ஸ்ட் 1/3 போடும், 1/3 1/3 1/12 1/12 ரிமைனிங் அப்படின்னு போடுறோம் ஓகே. கவனிச்சுக்கோங்க, மொத்தம் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை இவ்வளவு பங்கா பிரிச்சுக்குவாங்க ஓகே. 3ல் 1 பங்கு, 12ல் 1 பங்கு ஓகே, அடுத்து 12ல் 1 பங்கு, ரிமைனிங் இருக்கக்கூடிய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 4 வகையாக பிரிச்சு 5 வகையாக பிரிச்சு வச்சிருக்காங்க. அதில் 3ல் 1 பங்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. உதாரணத்துக்கு மொத்த MLCs வந்து ஒரு 60 பேர் அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா 3ல் 1 பங்குனா 10 பேர், 30ல் 10 பேர், 60ல் 1 பங்கு அப்படி 60ல் 3ல் 1 பங்கு அப்படின்னா 20 பேர். அப்போ 20 பேரை மொத்தம் இருக்கக்கூடிய MLCல 20 பேரை MLA-க்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? இந்த நம்பர்ஸ்குள்ள போகாம நாங்கள் இதையே படிச்சுக்கோங்க சரியா. இப்படிதான் கேள்வி கேட்பாங்க சரிங்களா. 3ல் 1 பங்கு MLA தேர்ந்தெடுப்பாங்க. மீதி இன்னும் இருக்கக்கூடியது இன்னும் அடுத்த மீதியில் இருக்கக்கூடிய ஒரு 3ல் 1 பங்கு லோக்கல் பாடிஸ் தேர்ந்தெடுப்பாங்க. லோக்கல் பாடிஸ்னா நம்ம ஊராட்சி மன்றம் இதெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த உறுப்பினர்கள் எல்லாருமே தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து 12ல் 1 பங்கு உறுப்பினர்களை வந்து படித்தவங்க மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க. படித்தவங்கன்னா ஸ்கூல் படித்தவங்க கிடையாதுப்பா, டிகிரி படித்தவங்க ஓகேவா. அவங்கள மாதிரி நம்மள மாதிரி யாராவது டிகிரி படிச்சிருக்காங்க அவங்க மட்டும் தான் ஓட்டு போட முடியும் ஓகேவா. அடுத்து 12ல் 1 பங்கு டீச்சர்ஸ், பள்ளிக்கூட ஆசிரியர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். எந்த அளவுக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க. சரி சார், ரிமைனிங் இருக்கும் கண்டிப்பாக. ரிமைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6ல் 1 பங்கு இருக்கும் ஓகேங்களா. அதை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா கவர்னர் டைரக்டாக அப்பாயிண்ட் பண்ணுவார் ஓகேங்களா. கவர்னர் டைரக்டாக அப்பாயிண்ட் பண்ணுவார். புரியுதா? இதுதான் அதோடைய ஸ்பிட் அப், எப்படிலாம் நியமனம் பண்ணுறாங்க. எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் வந்து இந்த 2ல் தான் மெஜாரிட்டி ஓட்டு போடுறது, மக்கள் டேரக்டாக ஓட்டு போடுறது. மீதி இல்லாமல் MLA லோக்கல் பாடிஸ் இவங்களாம் தான் ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? ரைட்டா? ஓகேவா? அடுத்து போகலாமா? நல்ல கொஸ்டின்.
இதுவும் நல்ல கொஸ்டின். இதெல்லாம் வந்து நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின். வருமான அளவை பொருத்தப்படாமல் வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது எந்த வரிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மொத்தமா நான் கிளாஸ் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். டாக்ஸ் டாபிக் எடுக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸே போயிருக்கும் ஆஃப்லைன் கிளாஸ்ல. அதை நான் சொல்லியிருப்பேன். வரி விதிப்பு அப்படிதான் சொல்லுவேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வரினா என்ன, வரிக்கும் வரி இல்லா வருமானத்துக்கு என்ன வித்தியாசம் தான் நடத்தி முடிச்சுட்டு ஃபர்ஸ்டே நான் சொல்லும்போது இதான் சொல்லுவேன். வரி விதிப்பின் வகைகள் மொத்தம் 3 அப்படின்னு சொல்லியிருப்பேன். எதெல்லாம்? 1 வளர் வீத வரி விதிப்பு, ஓகேங்களா, ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன். இன்னொன்று தேய்வு வீத வரி விதிப்பு. இன்னொன்று விகிதாச்சார வரி விதிப்பு. ஓகே, விகிதாச்சார வரி விதிப்பு, ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகேங்களா, வளர் வீதம், தேய்வு வீதம், விகிதாச்சாரம், ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ இதுல வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் அதில் எல்லாமே டெஃபினிஷன் சொல்லும் போது சொல்லியிருப்பேன். இதுல வருமானம், ஒருத்தனுக்கு 50,000 ரூபா சம்பளம், ஒருத்தனுக்கு 10,000 ரூபா தான் சம்பளம், ஒருத்தனுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம். அப்போ இந்த சம்பளத்தெல்லாம் பொருட்படுத்தாம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டாக்ஸ் போடுறாங்கல்ல, அதுக்கு பெயர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விகிதாச்சார வரி விதிப்பு, ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வளர் வீதம்னா சம்பளம் உயர 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 டாக்ஸ் உயரும், அதுதான் இன்கம் டாக்ஸ். தேய்வு வீதம்னா சம்பளம் குறைஞ்சுது ஆனால் டாக்ஸ் அதிகமா இருக்கும், சம்பளம் அதிகமா இருக்குது ஆனால் டாக்ஸ் கம்மியா இருக்கும். நடக்குது, இந்த மாதிரி கூட வரிகள் தான் போடுறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து விகிதாச்சாரம், வளர் வீதம், தேய் வீதம். எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து வரங்க நல்ல ஒரு கேள்வி. இந்த மாதிரி தான் பிசிஎஸ்சிக்கான கேள்விகளே அமையும். ஓகே, அதே ட்ரெண்ட்ல எடுத்திருக்கோம், சும்மா கடமைக்கும் கொடுக்காம அதே ட்ரெண்ட்ல எடுத்துருக்கு பாருங்க. There are 4 major GST rates. GST தெரியும், ஜிஎஸ்டி வரி வந்து 2017 ஜூலை 1ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வரி இப்பொழுது ஒரே நாடு ஒரே வரி என்ற நோக்கத்துடன் இந்தியா முழுவதும் ஒரே வரி. ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரே வரி தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஓகேங்களா, பாண்டிச்சேரியில் ஒரு டேக்ஸ் இருக்கும், தமிழ்நாட்டில் ஒரு டேக்ஸ் இருக்கும், கர்நாடகாவில் ஒரு டேக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதனால இந்த தடவை ஒரே நாடு ஒரே வரி. அப்போ அதில் 4 ரேட்ஸ் இருக்கும், 4 ஜிஎஸ்டி ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, குறைந்தபட்சம் 5, அதிகபட்சம் 28. அப்படி நீ ஆப்ஷன் வச்சேன்னா இந்த ஒரு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். கரெக்டா இல்லையா? நீ தெரிஞ்சுக்கிட்டா, இது தெரிஞ்சுக்கணும். குறைந்தபட்ச வரி 5, அதிகபட்ச வரி 28. இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா உனக்கு என்ன ஆயிரும்? இந்த ஒரு ஆப்ஷன் டெலிட் ஆயிரும், மீதி இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். சரி, மீதி ஆப்ஷன்ஸை பார்க்கணும். ஓகே, அப்படி பார்க்கும்போது வரி வந்து இதுதான். ஓகேடா, 5%, 12%, 18%, 28%. ஓகேங்களா, மொத்தமாக 4 வகையாக வரிகளை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பிரிச்சு வச்சிருக்கோம் ஒவ்வொரு பொருளுக்கும். 5%னா ரொம்ப அத்தியாவசியமான பொருட்களுக்கெல்லாம் 5% போட்டுக்குவாங்க. ஓகேங்களா, 28%ங்கிறது கொஞ்சம் ஆடம்பரமான பொருள், கார், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்கள், மொபைல் ஃபோன், ஓகே, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன போட்டிருக்காங்க? 28% வரி போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ 4 அடுக்காக இந்த வரி இருக்குது. ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்து, பின்வருவனவற்றில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். ஓகே, ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிஸ்கவர்டு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சைட் அப்படி பார்த்தா நம்ம நடத்தும் போதே சொல்லியிருப்போம். சிந்துவெளி நாகரிகத்தில் 6 பெரிய நகரங்களும் 200க்கும் மேற்பட்ட சிறிய நகரங்கள், அதாவது வில்லேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த 6 பெரிய நகரங்களும் எங்கெங்க இருக்குது, அது என்ன மாநிலங்கள் இருக்குது, ஒரு ஊருக்கு மாவட்டத்தோட படிச்சிருப்போம். ஓகே, அப்படி நம்ம சிந்துவெளி நாகரிகம் டாபிக் படிக்கும் போது நான் டாபிக் சொல்லும் போது ஐ திங்க் கிளாஸ்ல ஒரு 4வது பாயிண்ட் நான் எதை சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்? சிந்துவெளி நாகரிகத்துடைய மற்றொரு பெயர் அப்படி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அது என்னது அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, சிந்துவெளி நாகரிகத்துடைய மற்றொரு பெயர் என்ன? ஹரப்பா நாகரிகம். அப்போ அந்த ஹரப்பா அப்படிங்கிற விஷயம்தான் ஏன் இன்னொரு பேரா வச்சிருக்காங்கன்னா அதுதான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம், அதுதான் ஹரப்பா. ஹரப்பான என்ன அர்த்தம் கேட்பாங்க? புதையுண்ட நகரம். என்ன சார் புதையுண்ட நகரம்? பூமி கடியில புதைஞ்சிருந்தது. ஆமாப்பா, பூமி கடியில புதைஞ்சிருந்தது, பரீடு சிட்டி. ஓகேவா, அதே மாதிரி வேற என்ன நகரம் பிடிச்சாங்க? இது எல்லாமே வேற ஒரு நகரங்கள் தான். மொஹஞ்சாந்தாரோ. ஓகேடா, ஹரப்பாவும் சரி மொஹஞ்சாந்தாரோவும் சரி ரெண்டுமே பாகிஸ்தான்ல தான் இருக்குது. ஓகேடா, ஹரப்பாவும் மொஹஞ்சாந்தாரோ. ஓகேடா, மொஹஞ்சாந்தாரோ வந்து இடிகாடின் மேடு, சுடுகாடின் மேடு சொல்லுவாங்க, மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. லோத்தல் அது எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு, போர்ட் சிட்டி, துறைமுக நகரம். ஓகேடா, காலிபங்கன் அப்படின்றது ராஜஸ்தான்ல இருக்குது. ஓகேங்களா, காலிபங்கன்றது எங்க இருக்குது? ராஜஸ்தான்ல இருக்குது. ஓகேங்களா, இதுதான் மொத்தமாக இருக்கக்கூடிய நகரங்கள். இதெல்லாம் இருக்குது. ராக்கிகரி, தோலவீரா, ஓகேங்களா, சான்கு தாரு, ஓகேங்களா, நிறைய சிட்டிஸ் இருக்கும். அது நம்ம எல்லா சிட்டிஸோடைய லொகேஷன், அது எந்த ரிவர் ஓரமா இருக்கு எல்லாமே படிச்சிருப்போம், அது கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஓகே,
அடுத்து 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. 12வது ஐந்தாண்டு திட்டத்துடைய முக்கிய கருப்பொருள். ஓகே, அப்போ 12வது ஐந்தாண்டு திட்டத்துடைய காலம் கேட்பாங்க. ஓகேங்களா, 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 2017 இதுதான் கடைசி 5 இயர் பிளான். மொத்தம் 5 இயர் பிளான் அப்படின்னு ஹெட்டிங் போட்டீங்கன்னா அது என்ன விஷயம் தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நீ படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஒன்று, ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய இயர் எந்த வருஷம் டு எந்த வருஷம். ஓகேவா, அடுத்து ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன, ஓகேவா, அப்ஜெக்டிவ். அடுத்து ஐந்தாண்டு திட்டத்துடைய மாதிரி என்ன, ஓகேங்களா, மாடல். ஓகே, என்ன ஐந்தாண்டு திட்டத்துடைய மாடல் என்ன, ஓகேங்களா. அடுத்து அந்த ஐந்தாண்டு திட்டங்களை ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் டார்கெட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இலக்கு அடைந்தது. இந்த எல்லா விஷயத்தையும் 5 இயர் பிளானை பற்றி பார்க்கணும். மொத்தம் 12 5 இயர் பிளான் இருக்குது. 5 இயர் பிளான்ங்கிற விஷயம் யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து எடுத்திருப்போம். இந்த மாடல் வந்து நம்ம யூஎஸ்எஸ்ஆர் கவர்மெண்ட் இருந்தால் நம்ம வந்து காப்பி பண்ணியிருப்போம். ஓகேங்களா, 12வது ஐந்தாண்டு திட்டம் இது. 12வது ஐந்தாண்டு திட்டத்துடைய முக்கிய கருப்பொருள் என்ன அப்படின்னா வேகமான, அதிக உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி, ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் 12வது ஐந்தாண்டு திட்டத்துடைய ஒரு நோக்கம். சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நோக்கம் பிடிக்கணும். அடுத்து, இலவச சத்துணவு திட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, இப்போ இதுல நீ ஆப்ஷன் வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பெருசா வைக்கல. கருணாநிதி, அண்ணா, ஜெயலலிதா, எம்ஜி ராமச்சந்திரன் தான் வச்சிருக்கோம். காமராஜர் அப்படி வச்சிருந்தா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வைக்கல. ஓகேங்களா, இப்போ 2 விஷயம். ஒன்று மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நம்ம கேள்வி போட்டிருப்போம், பள்ளிக்கூடங்களில் சாப்பிட்ருப்போம். ஓகேங்களா, அதை சாப்பிட்டு தான் பெரிய பெரிய படிப்பு தான் எல்லாரும் படிச்சு போயிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப பயனடைந்த ஒரு ஸ்கீம்னா பள்ளி மாணவர்கள் இதுதான். 1956ஆம் ஆண்டு காமராஜர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது மதிய உணவு திட்டம். அவ்வளோதான், பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மதியானம் சாப்பாடு போடுவாங்க. ஓகே, அந்த மதிய உணவு திட்டத்தை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக அதை வந்து சத்துணவு திட்டம், இது இங்கிலீஷில் வந்து நூன் மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நூன் மீல் ஸ்கீம், நூன்னா ஆஃப்டர்நூன், சத்துணவு அப்படின்னா நியூட்ரிஷன் மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க. நியூட்ரிஷன் மீல், ஃப்ரீ நியூட்ரிஷன் மீல் ஸ்கீம். அதான் முட்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது 1982. இயர் முக்கியம், ரெண்டுக்குமே இயர் முக்கியம் எம்ஜிஆர் காலத்தில். இப்போ மேலும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி காலை உணவு திட்டம் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டாங்க பள்ளி மாணவர்களுக்கு செய்வது. அது வந்து ரொம்ப 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 அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸ். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தான் மக்களை வந்து ஈர்க்கும், பள்ளிக்கூடத்துக்கு மக்களை வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. மற்ற மாநிலங்களும் இதை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, கிராம சபை கூட்டம் தமிழ்நாட்டில் எத்தனை முறை கூடுகிறது அப்படி கேட்குறாங்க. ஓகேங்களா, இதில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மையத்திலையும் நீங்கள் பாருங்க. சரிங்களா, ஓகேவா. மேபி ஒரு சில கொஸ்டின்ல இந்தியாவில் பொதுவாக கிராம சபை கூட்டம் எப்போதான் கூடுது அப்படின்னா 4 முறை தான். தமிழ்நாட்டில் நம்ம மேலும் 2 முறை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம். அப்போ அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷனில் 4 இல்லை, நீங்கள் அதை வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். 6 முறை தமிழ்நாட்டில் கூடுது. என்னைக்கெல்லாம் டேட்டோட கேட்பாங்க. ஓகேங்களா, ஜனவரி 26 குடியரசு தினத்தன்னைக்கு. ஓகேங்களா, ஆகஸ்ட் 15 ஓகேங்களா விடுதலை திறனாள் அன்னைக்கு, சுதந்திர நாள் அன்னைக்கு. அடுத்து வந்து மே 1 உழைப்பாளர்கள் தினம் அன்னைக்கு. அடுத்து தேசத்தந்தை காந்திஜி பிறந்த நாள் அன்று. இதுதான் ஜென்ரலாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய கிராம சபை கூட்டம். இதுதான் வந்து 2-3 வருஷம் முன்னாடி இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டு புதுசாக டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 2 நாட்கள் எக்ஸ்ட்ரா கூடுதலாக கூட்டியிருக்காங்க. அது என்னங்கிறது இங்கே எழுதி போடுற பாருங்க. உலக நீர் தினம் அன்னைக்கு மார்ச் 22. ஓகேங்களா, உலக நீர் தினம் அன்னைக்கு மார்ச் 22 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா புதுசாகவும் நவம்பர் 1. ஓகேங்களா, நவம்பர் 1 வந்து திருப்பியும் அது என்ன தினம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் தினம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, லோக்கல் கவர்னன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. 2006 2007 இருந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா, அப்போ அந்த டே வந்து நினைவு கூறும் விதமாக ஆக்சுவலாக இதை தமிழ்நாடு டே கூட கொண்டாடுவாங்க. அது கவர்மெண்ட் மாறி வரும்போது. ஓகேங்களா, டிஎம்கே கவர்மெண்ட் இப்போ வந்தால் நவம்பர் 1 கொண்டாடுவாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் வந்தால் ஜூலை மாதம் ஒரு நாளை வந்து தமிழ்நாடு டேவாக கொண்டாடுவாங்க. அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நமக்கு அரசாணையில் என்ன வெளியிட்டிருக்காங்க, நவம்பர் 1 உள்ளாட்சி அமைப்புகள் தினம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் இந்த டேலையும் கிராம சபை கூட்டம் கூடுது. அப்போ மொத்த கிராம சபை கூட்டம் 6 முறை கூடுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் 6 முறை. ஓகேங்களா, அது என்ன முடிவெடுப்பாங்க, அந்த கிராமத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் முடிவெடுத்துக்குவாங்க. ஓகேங்களா, ரைட். 10 கொஸ்டின்ஸ் நல்லபடியாக 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. 11வது கொஸ்டின் ரொம்ப எளிமையான கேள்வி. ஓகேங்களா, ஏதாவது டக்குன்னு அடிச்சிடலாம் அந்த மாதிரியான கேள்வி. அந்த கொஸ்டின் டிஎன்பிஎல் ஃபேக்டரி லொகேட்டட் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பேப்பர் தொழிற்சாலை தமிழ்நாட்டில் எங்கே அமைந்திருக்குது? எளிமையான ஒரு கேள்வி தான், கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம 5 கொஸ்டின்ஸ் கமெண்ட் பண்ணுறதுக்குரிய விஷயம் போயிடலாம். ஓகேங்களா, ரைட்டா? ரைட், அடுத்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு
சிவகாசியை குட்டி ஜப்பான் அப்படி சொன்னது யார்? அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டில் வேதியியல் தொழிற்சாலை எங்க தான் இருந்தது? அதை கமெண்ட் பண்ணுங்க. 2 கொஸ்டின். ஒரு கவர்னர் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல ஒரே ஒரு கவர்னர் ஆளுமை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எந்த சட்ட திருத்தம் அனுமதி கொடுத்தது? அதை கமெண்ட் பண்ணுங்க. 3வது கேள்வி. அடுத்ததாக 4வது கேள்வி. ஹரப்பா என்பதின் பொருள் என்ன? ஹரப்பா அப்படின்றதுடைய மீனிங் என்ன? அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 12வது ஐந்தாண்டு திட்டத்துடைய கால வரையறை எந்த வருஷம் டு எந்த வருஷம்? 12வது ஆண்டு. இந்த 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.